ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோ ஆப்பில் நீங்கள் வந்து ஏதாவது கம்பெனி ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் எடுத்து எப்படி டேரெக்டாக பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ உங்களுக்கு என்ன கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுமோ அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் இருக்கும், சர்ச்சில் போய் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சவுத் இண்டியன் பேங்க் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? சவுத் இண்டியன் பேங்க். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேர் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்டாக்ஸை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணுமோ கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், அந்த கம்பெனியை பற்றி அபவுட் கொடுத்துருப்பாங்க, அபவுட் கம்பெனி அப்படின்ட்டு எல்லாமே நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த கம்பெனியோட ஷேரை பை பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் ஆப்ஷன் வந்து டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. பை பண்ணணும் அப்படின்னா பை கொடுங்க. பை கொடுத்துட்டு என்ன குவான்டிட்டின்னு நீங்கள் தான் அடிக்கணும். 100 குவான்டிட்டியா 1000 குவான்டிட்டியா? ஸோ அது வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை பொறுத்தது. இப்போ நீங்கள் 100 குவான்டிட்டி இந்த ஸ்டாக்கில் வாங்கணும் அப்படின்னா 3800 கிட்ட வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸாம்பிளுக்காக ஒரு குவான்டிட்டி வந்து அடிக்கிறேன். ஒரு குவான்டிட்டி அடிச்சிட்டேன், ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே விட்டுட்டேன். மேலே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி வச்சுக்கிங்க. டெலிவரி வச்சுட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து பை ஆகும். ஒரு சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் காட்டுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணிட்டேன் நான். ஹோல்டிங்ஸில் வந்து இது வந்து அப்டேட் ஆகிரும். ஓகேவா? ஸோ ஹோல்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் பேங்க் ஒரு குவான்டிட்டி வந்து எனக்கு ஆட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டாக் வேணால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.